நடிகர் விஷ்ணு விஷால் தமிழ்ல பல படங்கள் நடிச்சிருக்காரு. கடைசியா அவரோட நடிப்புல லால் சலாம் படம் வெளியானுச்சு. இதை தொடர்ந்து 2 வானம், மோகன்தாஸ் போன்ற படங்களை கமிட் ஆகியிருக்காரு. இந்நிலையில அவருடைய முதல் மனைவி குறித்து அவர் பேசியிருக்க விஷயம் தான் இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. விஷ்ணு விஷாலுக்கு அறிமுக படமா அமைஞ்சதுதான் வெண்ணிலா கபடி குழு. இந்த முதல் படமே அவருக்கு மெகா ஹிட் கொடுத்துச்சு. படம் ஹிட் ஆனது மட்டும் இல்லாம விஷ்ணு விஷால் நல்ல நடிகர் என்ற பெயரையும் பெற்றாரு. அதுக்கு அடுத்ததா பலே பாண்டியா, துரோகி, குள்ளநரி கூட்டம், இன்று நேற்று நாளை, நீர்ப்பறவை, முண்டாசுப்பட்டி போன்ற படங்கள் நடிச்சாரு. இதுல நீர்ப்பறவை படத்துல விஷ்ணு விஷாலுடைய நடிப்பை பலருமே பாராட்டியிருந்தாங்க. ஆனா அந்த படம் வணிக ரீதியா வெற்றி பெறல. இந்நிலையில முண்டாசுப்பட்டி, இன்று நேற்று நாளை படம் தான் திருப்பு முனையா அமைஞ்சது. படங்களை பல வித்தியாசங்கள் கொடுத்ததுனாலேயே இவர் கோலிவுட்ல குறிப்பிடத்தக்க நடிகர்ல ஒருத்தர மாறினாரு. இதற்கிடையில தான் அவர் முதல்ல ரஜினி என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அவங்களுக்கு ஒரு மகனும் இப்ப இருக்காரு. நல்லா போயிட்டு இருந்த இவங்களுடைய திருமண வாழ்க்கை திடீர்னு முடிவுக்கு வந்துச்சு. இது தொடர்ந்து கொஞ்ச காலம் சிங்கிளா இருந்த விஷ்ணு அதுக்கப்புறமா பேட்மிண்டன் பிளேயரான ஜுவாலா கட்டாவை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவங்களுக்கும் ரீசெண்டா தான் குழந்தை பிறந்தாங்க. இந்நிலையில விஷ்ணு விஷால் தன்னுடைய முதல் மனைவி ரஜினி குறித்து ஓபனா பேசியிருக்காரு. அதுல அவர் என்ன பேசியிருக்காருன்னா, எனக்கு முதல் திருமணம் ஆகிறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி தான் என்னுடைய முன்னாள் மனைவி ரஜினிக்கு புற்றுநோய் இருப்பதே தெரிய வந்துச்சு. என்ன நடந்தாலும் உன்னை இறுதி வரையும் நான் பாத்துப்பேன்னு அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன். அதே மாதிரி திருமணம் செஞ்சு 6 வருஷத்துக்கு குழந்தை வேணான்னு நாங்க முடிவு செஞ்சிருந்தோம். அந்த 6 வருஷமே 6 மாதங்களுக்கு ஒரு முறை கேன்சருக்கு சிகிச்சை கொடுத்துட்டு இருந்தோம். அந்த சமயத்துல சினிமாவில அதிகமா கவனம் செலுத்த ஆரம்பிச்சேன். ஆனா முழுக்க முழுக்க சினிமான்னு இருந்ததுனால என் மேல அக்கறை இல்லைன்னு ரஜினி நினைச்சிட்டாங்க. இதனால எங்களுக்குள்ள மனக்கசப்பு ஏற்பட்டுச்சு. ஒரு கட்டத்துல விவாகரத்து வர போனாங்க. வேணான்னு நான் எவ்வளவோ சொல்லியும் அவங்க கேட்கல. ராட்சசன் வெடியாகி 5வது நாள் நாங்க விவாகரத்து பெற்றுட்டோம். எல்லாரும் அந்த வெற்றியை கொண்டாடிட்டு இருக்கும் போது விவாகரத்துனால நான் கண் கலங்கிட்டு இருந்தேன். எப்போது நான் உன்னை பார்த்துப்பேன்னு ரஜினிக்கு சத்தியம் பண்ணியிருந்தேன். அதனால இன்னி நாள் வரைக்கும் ரஜினி கூட பழகிட்டு தான் இருக்கேன்னு அவர் முதல் திருமண வாழ்க்கை குறித்து மனத்திருந்து பேசியிருக்காரு. மேலும் விஷ்ணு விஷால் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிளிட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.